இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதம் முழுதும் ஏசப்பாவுடைய பிறப்பு, கிறிஸ்மஸ் வருகிறது என்று சொல்லி அதையே நினைப்பீங்க. அதை குறித்து என்ன செய்யலான்னு கூட யோசிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரியார்கள் தேவன் பிறப்பு, இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டியாக வந்தது. அதை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் வந்துச்சான், மகிழ்ச்சி வந்துச்சான். இன்னைக்கு இந்த மாதத்துல நீங்க ஏசப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தமாக்கிட்டு இருக்கீங்கள? உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? இதை நீங்க ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். உங்க வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் இருக்கா? எலும்பி பிரகாசிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சியை கர்த்தர் தர இந்த காலை வேளையில அவர் வந்திருக்கிறார். அவரை தேட நீங்க ஆயத்தமாயிட்டீங்களா? எலும்பி வாங்க, எல்லா கவலையும் தூக்கி போடுங்க. சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து அவருடைய பிறப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.